நேசிக்கின்ற எங்கள் பரலோகத்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நீர் எப்பொழுதுமே நல்லவராகவே இருக்கிறீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு எல்லாமாய் இருந்து எங்களை வழிநடத்துகிற தெய்வமாக இருக்கிறீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த காலை வேளையிலும் தகப்பனே ஆண்டவரே, எத்தனையோ பேர் காணாத இந்த நாளிலும் ஆண்டவரே இயேசுவே உம்முடைய கிருபையினாலே ஆண்டவரே எங்களை காண வைத்திருக்கிற மகாபரிய தெய்வக்காய் உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. ஆண்டவரே இயேசுவே இந்த நன்மையும் இன்பவுமான இந்த நேரத்திலே தகப்பனே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறான எங்களை நோக்கி பார்க்கும்படியாக செபிக்கிறோம். இந்த காலை வேளையில் நீர் எங்கள் மத்தியில் எழுந்தள்ளி ஆண்டவரே இந்த ஆராதனை பகுதியை முழுவதே நீர் ஆசீர்வதிக்க வரும்படியாக செபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி நடத்தும்படியாக செபிக்கிறோம் தகப்பனே. ஐயா, ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பகுதிகளிலும் தகப்பனே உம்முடைய நாமம் மயப்படவும் தகப்பனே ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே இயேசுவே உம்முடைய நாமத்தை மயப்படுத்தவும் தக்கதை கேதுவாய் ஆண்டவரே இந்த காலை வேளையிலே எங்களை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து எல்லா மனுஷிகமான சிந்தைகளை எங்களை விட்டு அகற்றி தகப்பனே தேவனுக்கேற்ற சிந்தையோடு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் பாரத்தோடு அமர்ந்து தகப்பனே உம்மை தொழுது கொள்ள பரிசுத்தாவியானவரே இந்த காலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய தீவிர கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவரைக்கும் நீரே கூட இருந்து பாதுகாத்து நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். நான் உட்காருவோம். பாடல 118வது பாடல். நம்முடைய வாழ்நாளெல்லாம் நன்மையினாலே நிறைவாக்கி நம்மளை வழிநடத்துகிறான அவருடைய செட்டை நிழலுக்குள்ளாய் வைத்து பாதுகாத்து வருகிறான அந்த சர்வ வல்லமை உள்ள தெய்வம் நம்முடைய வாழ்விலே செய்தான சகல உபகாரங்களையும் இணைத்து இந்த பாடலை நாம் பாடுவோம். என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாள்
பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 222. பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 222. நம்முடைய நல்ல மேய்ப்பனாக இருந்து நமக்கு முன் சென்று நம்மளை இன்ப பாதையிலே நம்மளை ஜெயமாய் நடத்தி வருகிறான சேனையின் அதிபதியாக இருந்து வழிநடத்துகிறான அந்த சர்வ வல்லமை உள்ள தெய்வத்தை காலை வேளையிலே நாம் மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். சேனையதீர்வர் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனையதீர்வர் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பமக்கே ஆகையாரிந்தே ஆகமகிழ்வோம், ஆகையாரிந்தே ஆகமகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார்,
மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து வாசிப்போம். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திவாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதினவுடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். போதும். இதவருடைய வார்த்தைகள் என்பது வாழ்க்கையில் அதை ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒரு வீடு கட்டுகின்ற வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு அவர் பேசினார். ஒரு வீட்டை கட்டுகிறோம் என்றால் அந்த வீடு அது நிலைத்திருக்க வேண்டும். அது நிலைத்திருந்தால்தான் அதிலே நாம் வாசம் செய்ய முடியும், நம்முடைய குடும்பம் வாசம் செய்ய முடியும். அந்த வீடு நிலைத்து இருக்காமல் அவ்வப்போது அது காற்று அடிக்கும் பொழுதும் மழை பெய்யும் பொழுதும் அவ்வப்போது அந்த வீடு இடிந்து விழுந்து அவ்வாறு இறுக்கமாக இருந்தால் அந்த வீட்டிலே நாம் குடியிருக்க முடியாது, நாம் வாசம் செய்ய முடியாது. ஆகையால் ஆண்டவர் வீடு என்கின்ற ஒரு வாழ்வு என்பது எந்த வீடும் ஒருவனாலே கட்டப்படும் என்று எபிரேயரிலே சொல்லுவதைப் போல வீட்டை உண்டு பண்ணுகின்றவர் தேவனே அந்த வீட்டை கட்டுகின்றார். நாமே அவருடைய வீடாக இருப்போம் என்று எபிரேயர்கள் நிருபத்திலே நாம் பார்க்கின்றோம். அவ்வாறு எப்படி நாம் வீடாக இருக்க முடியும்? 2 விதமான வீட்டை ஆண்டவர் சொன்னார். ஒருவன் மணலில் மேல் அஸ்திவாரம் இல்லாமல் மணலிலே அவன் வீட்டை கட்டுகின்றான். இன்னொருவன் கற்பாறையிலே தோண்டி அதில் அஸ்திவாரம் போட்டு வீட்டை அவன் கட்டுகின்றான். பெருவெள்ளம் பெருங்காற்று வரும்பொழுது அது மணலிலே கட்டின வீடு அது விழுந்து முழுவதும் அழிந்து விடுகின்றது. ஆனால் கற்பாறையிலே கண்மலை அது உறுதியாக இருக்கின்றது. நம்முடைய கண்மலை ஆகிய கிறிஸ்துவிலே நாம் கட்டப்பட வேண்டும். அந்த கண்மலை கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவிலே அவன் கட்டப்படுகின்ற அந்த வீடு, அவ்வாறான அந்த வாழ்வு அது நிலைத்திருக்கின்ற ஒரு வாழ்வாக இருக்கக்கூடிய ஜீவியம், கொஞ்சம் கூட அசைக்கப்படாத ஒரு பகுதி. ஒரு வீட்டை அஸ்திவாரம் போட்டு கட்டுகின்றோம். ஒரு பெரிய புயல் அடிக்கும் பொழுது அந்த வீடே லேசாய் அசையுமாக இருந்தால் என்ன நடக்கும்? மணலிலே இல்லாமல் அஸ்திவாரம் போட்டு அந்த வீடே அசையுமாக இருந்தால் அது நிச்சயமாய் அதில் சேதம் உண்டாகும். ஏனென்றால் அதனுடைய அஸ்திவாரம் அது உறுதியாக இல்லை என்பதுதான் காரியம். எந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்வுக்கும் கிறிஸ்தவ வாழ்வுக்கும் அஸ்திவாரம் என்கின்ற அந்த அஸ்திவாரம் கூட அதில் எதுங்கே போடப்பட வேண்டுமென்றால் அது பாறையிலே ஆழமாய் தோன்றி அந்த கண்மலையிலே கிறிஸ்துவிலே அவனுடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவிலே இருக்க வேண்டும். பாடலிலே நாம் படிக்கும் பொழுது கூட பாடலிலே கூட இவ்வாறு படிக்கும். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. புயலடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும்
அசையாய நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே. அவ்வாறு சியோனிலே திட அஸ்திபாரம் கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவிலே ஆழமாய் தோன்றி அஸ்திபாரம் போடுகின்றவன் அவன் எந்த துன்பங்கள் எந்த புயல் காற்றுகள் வந்தாலும் அவன் அசைய மாட்டான், அசைக்கப்பட மாட்டான். அவ்வாறு யார் கிறிஸ்துவிலே அவ்வாறு ஆழமாய் தோண்டி அஸ்திவாரம் போடுகிறவன், யார் அசைக்கப்படாமல் இருக்க முடியும் என்பதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லும் பொழுது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறவன் எல்லாம் அவன் நிலைத்திருக்க மாட்டான். துன்பங்கள், கஷ்டங்கள், சோதனைகள், பாடுகள் வரும் பொழுது அவன் ஆட்டம் காணுகின்றான். அவனுடைய அஸ்திபாரம் ஆட்டம் காணுகின்றது. அஸ்திபாரமே ஆட்டம் கண்டால் வீடு நிலைத்திருக்க முடியுமா? வாழ்வு நிலைத்திருக்காது. அவ்வாறு அந்த வாழ்வை ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் வாயினால் கூப்பிட்டு, நீங்கள் வார்த்தையினால் செபித்து, நீங்கள் வார்த்தையினால் பாடி, வார்த்தையினால் ஆராதித்து, எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அதனாலே என்ன பலன் இருக்கின்றது? அதனால் என்ன பிரயோஜனம் இருக்கின்றது? நீங்கள் வீட்டை கட்டுகின்ற சகோதர சகோதரிகளாய் இருக்கின்றீர்களா? கிறிஸ்துவாகிய அந்த அஸ்திபாரத்திலே நீங்கள் ஆழமாய் தோன்றி உங்களுடைய அஸ்திபாரத்தை நீங்கள் போட்டிருக்கின்றீர்களா? அவ்வாறான வாழ்விலே எவ்வாறு நிலைத்து வாழ முடியும்? அவர் சொன்னார், இயேசு 3 காரியங்களை சொன்னார். 47வது வசனத்திலே என்னிடத்தில் வந்து 2வது சொல்லுகின்றார், என்னுடைய வார்த்தைகளை கேட்டு 3வது சொல்லுகின்றார், அவைகளின்படி செய்கின்றவன். 3 கட்டமாய் ஆண்டவரதை பாருங்கள், பிரித்து பிரித்து ஆண்டவர் பேசுகின்றார். முதலாவது, என்னிடத்தில் வந்து, நீங்கள் என்னிடத்திலே வருகின்றீர்கள், நீங்கள் என்னுடைய நாமத்தை விசுவாசித்து என்னுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு சபையிலும் ஒரு அங்கமாக நீங்கள் மாறிக்கொண்டு நீங்கள் விசுவாசிகள் என்கின்ற ஒரு வாழ்வுக்குள்ளாகவும் பேருக்குள்ளாகவும் இருந்து கொண்டு நீங்கள் அவ்வாறெல்லாம் நீங்கள் என்னிடத்திலே வந்து என்னை ஆராதிக்கின்றீர்கள், என்னுடைய சமூகத்துக்கு வந்து என்னை தொழுது கொள்ளுகிறீர்கள், அதெல்லாம் என்னிடத்தில் வருவதற்கு ஒப்பானது. அவ்வாறு இங்கே எல்லோரும் அவ்வாறு ஆண்டவரிடத்திலே நாங்கள் வந்திருக்கின்றோம், பாவ மன்னிப்பை பெற்று வந்திருக்கின்றோம், பரிசுத்தாவியை பெற்று வந்திருக்கின்றோம், இன்னும் அவருடைய ரட்சிப்பை பெற்று வந்திருக்கின்றோம், அவருடைய சபையில் அவரை ஆராதிக்க வந்திருக்கின்றோம். 2வது, இவ்வாறெல்லாம் நீங்கள் வந்து என் வார்த்தைகளை கேட்கின்றீர்கள், இதையும் நாம் செய்கின்றோம், இதையும் எல்லோரும் இந்த வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளை கேட்கின்றீர்கள். நீங்கள் வேதம் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை படிக்கும் பொழுதும் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கின்றீர்கள். இன்னும் எத்தனையோ சூழ்நிலைகள் மத்தியிலே, அவசுவாசிகள் மத்தியிலே, இல்லாவிட்டால் வேறு எந்த ஒரு காரியங்களுக்கூடாகவும் தேவனுடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்கின்றீர்கள். அதுவும் உங்களுக்கு தடையில்லாமல் அதையும் நீங்கள் செய்கின்றீர்கள். இங்கே உட்கார்ந்திருக்கின்ற எல்லோரும் நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கத்தான் செய்கின்றீர்கள். நான் பேசும் பொழுது கேட்கத்தான் செய்கின்றீர்கள். இதையும் நீங்கள் என்ன செய்யலாம்? இதையும் நீங்கள் செய்யலாம். ஆனால் 3வது காரியம், அவைகளின்படி செய்கிறவன். அந்த வார்த்தையின்படி யார் வாழுகின்றான்? இல்லாவிட்டால் அந்த வார்த்தையின்படி வாழ வேண்டுமென்று யார் பிரயாசப்படுகின்றான்? அவனைத்தான் ஆண்டவர் சொன்னார், அவன்தான் அந்த கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கின்றவன். தேவனுடைய வார்த்தையை கேட்பது மட்டுமல்ல, தேவனிடத்திலே வருவது மட்டுமல்ல, அந்த வாழ்க்கையிலே நாம் அவருடைய வார்த்தையை எப்படி நாம் கீழ்ப்படிந்து வாழுகின்றோம், அது இந்த வாழ்விலே உலக வாழ்வாக இருக்கலாம், குடும்ப வாழ்வாக இருக்கலாம், விசுவாச வாழ்வாக இருக்கலாம், எந்த வாழ்விலும் துன்பங்கள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது, பாடுகள்
சோதனைகள் வரும்பொழுது நாம் ஆண்டவரிடத்திலே வந்திருக்கின்றோம் என்பது பிரதானமல்ல, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டிருக்கின்றோம் என்பதும் பிரதானமல்ல. அந்த சூழ்நிலைகளில் எல்லாம் அவருடைய வார்த்தைகளுக்கு நான் எப்படி கீழ்ப்படுகின்றேன், அந்த வார்த்தைகளின்படி நான் நடக்கின்றேனா, அந்த வார்த்தையின்படி நான் செய்கின்றேனா? இவ்வாறு வார்த்தைகளின்படி அவன் செய்யவில்லை, அவன் நடக்கவில்லை என்றால் அவன் என்னிடத்தில் வந்தும் என் வார்த்தைகளை கேட்டும் அவன் மணலின் மேலே அஸ்திபாரம் இல்லாத வீட்டை கட்டுகின்ற மனுஷன். அவன் இங்கெல்லாம் வார்த்தைகளை கேட்டுவிட்டு வெளியே போகும் பொழுது, வெளியே போன பிற்பாடு குடும்பத்திலே ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அந்த வீடு விழுந்து முழுவதும் இடிந்து விழுகின்றது. அவன் கேட்ட வார்த்தைகள் எல்லாம் எதை கேட்ட என்றே ஞாபகம் இல்லாமலே போய்விடுகிறது. இங்கே இங்கே சபையிலே வந்து வார்த்தைகளை கேட்டுவிட்டு பிற்பாடு அங்கே நீங்கள் போன பிற்பாடு இன்றைக்கு சபையிலே என்ன வார்த்தையை கேட்டீர்கள் என்று கேட்டால் அதை கூட சிலர் மறந்து கூட என்ன வார்த்தை என்று அதிகமாக யோசித்து கண்டு இருப்பார்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைகளை ஏன் நாம் கேட்க வேண்டும்? ஏதோ ஒரு ஆராதனைக்கு வந்து தேவனுடைய வார்த்தைகள் கேட்க வேண்டும் என்று அதற்காக கேட்கின்றோமா? இல்லாவிட்டால் நாம் கட்டப்படுகின்ற வாழ்வு, நாம் ஒரு வீட்டை கட்டுகிறதற்கு உரிய அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவிலே வீட்டை கட்டும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த வீடு அது நம்முடைய குடும்ப வாழ்வாகவும் இருக்கும், அது எங்களுடைய தனிப்பட்ட விசுவாச வாழ்வாகவும் இருக்கும். இப்படிப்பட்ட எல்லா வாழ்வையுமே ஒரு வீட்டை போன்று நாம் கட்டி எழுப்ப வேண்டிய பகுதி. ஆனால் அந்த வீடு கட்டப்பட்டு வருகின்ற இந்த வாழ்விலே எத்தனை போராட்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், சோதனைகள் வரும். இதெல்லாம் வரும் பொழுதெல்லாம் அதிலே யார் நிலைத்திருக்கின்றான்? யார் அதிலே தொய்ந்து அவன் மணலின் மேல் கட்டப்பட்ட வாழ்வை போல அவன் விழுந்து வாழ்வை நாசமாக்கி போடுகின்ற ஒரு வாழ்வு. ஆகையால் பிரதானம் இது, கேட்பது பிரதானமல்ல, ஆண்டவரிடத்திலே வருவது காரியமல்ல. அதெல்லாம் ஒரு கட்டமாய் தேவன் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். முதல் கட்டம் நீங்கள் வர வேண்டும், இரண்டாவது கட்டம் நீங்கள் கேட்க வேண்டும், மூன்றாவது கட்டம் கேட்கிறதும்படி வாழ வேண்டும். எத்தனை சகோதர சகோதரிகள் நீங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையின்படி வாழ வேண்டுமென்று எத்தனை பேர் ஆசைப்படுகின்றீர்கள்? எத்தனை பேர் நீங்கள் வாஞ்சை கொள்ளுகிறீர்கள்? தேவனிடத்திலே அந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்க்கையாய் மாற வேண்டுமென்று எத்தனை பேர் போராடுகிறீர்கள்? தேவன் பல காரியங்களை குறித்து நம்மிடத்திலே பேசுகின்றார். ஆண்டவர் சபையிலே பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது தீர்க்க தரிசனமாகவே இருக்க வேண்டும். ஆகையாலே தான் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகின்ற நான் கூட என்ன செய்கிறதில்லை, எந்த குடும்பங்களிடத்திலும் அதிகமாய் நான் வீடுகளுக்கு அதிகமாக செல்லாமல் அங்கே அதிகமாய் செல்லுவதற்கு நான் விரும்பாமல் இருக்கின்ற காரியம் என்னென்றால், போக வேண்டும் என்கின்ற செல்ல வேண்டும் என்கின்ற வழிநடத்துதல், தேவனுடைய வழிநடத்துதல் இருக்கும் பொழுது நான் செல்லுவதுண்டு. மற்றபடி சாதாரணமாய் சும்மா போய் வர வேண்டும் என்று சும்மா போய் வருகின்ற. ஆனால் ஏன் என்றால் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் சில பிரச்சனைகள் என்ன செய்யும், அங்கே இருக்கும், சில குழப்பங்கள் இருக்கும், சில போராட்டங்கள் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் போய் நான் பார்த்து அதையெல்லாம் கேட்டு அதையெல்லாம் அறிந்துவிட்டு இங்கே வந்து நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசினால் தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள் என்று தெசலோனிக்கேயிலே பவுல் சொல்லுவதைப் போல இங்கே வந்து நான் பேசினால் நீங்கள் என்ன எண்ணுவீர்கள்? இவர் எங்களுடைய குடும்பத்திற்கு வந்திருந்தார், எங்களுடைய குடும்பத்தினுடைய பிரச்சனை இவர் அறிந்திருந்தார், ஆகையால் அந்த பிரச்சனைக்கு சம்பந்தமாய் அவர் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகின்றார் என்று தீர்க்க தரிசனங்களை நீங்கள் அற்பமாய் எண்ணிவிடக்கூடாது. உங்களுடைய வாழ்விலே நீங்கள் எப்படிப்பட்ட உங்கள் குடும்பத்திலே பிரச்சனையோடு இருக்கின்றீர்கள், உங்களுடைய ஆவிக்குரிய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், எல்லாவற்ற அந்த உலக வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் எப்படிப்பட்ட நிலைக்குள்ளே இருக்கின்றீர்கள் என்கின்ற காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் வரும்பொழுது, கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் பேசும் பொழுது
அந்த வார்த்தை தான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் மாற முடியும். அதை ஒருபோது நீங்கள் அற்பமாய் எண்ணி இதெல்லாம் பிறருக்கு தெரிந்தபடியினாலே தான் அவர் பேசுகின்றார் என்று அவ்வாறு தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை சபையிலே தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவதற்கு சும்மா அடுத்த வாக்கிலே நான் நினைத்ததை பேசுவதற்கு நான் ஒருபோதும் தேவன் அதை அனுமதிப்பதே இல்லை. கர்த்தருடைய சபை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவதற்கு தேவனுடைய சமூகத்திலே மணித்தியால கணக்கிலே நான் காத்திருக்கின்றேன், ஜெபத்திலே காத்திருக்கின்றேன். அவ்வாறு ஒருவேளை தேவன் ஒரு காரியத்தை குறித்து அவ்வாறு பேச வேண்டும் என்கின்ற ஒரு காரியத்தை இரவிலே எனக்கு சொன்னால் அதை வெளிப்படுத்தினாலும் பகலிலே ஆராதனையிலே வந்திருக்கும் பொழுது அது அல்ல, வேறு காரியத்தை தேவன் பேசும்படிக்கு வேறு காரியத்தை சொல்லுவார். அது தேவனுடைய காரியம். ஆகையால் இதைத்தான் பேச வேண்டும் என்று அதெல்லாம் குறிப்பேட்டிலே எழுதி வைத்த ஒரு பிரசங்கத்தை எழுதி வைத்து கொண்டு இங்கே வந்து அவ்வாறு அதைத்தான் நான் பேச வேண்டும் என்று பேசுவதில்லை. ஏனென்றால் தேவன் நடத்துகின்ற அவருடைய சபை அவர் இதை பேசும்படிக்கு சொல்லுகின்றார். ஏன் அவர் வந்திருக்கக்கூடிய உங்களை தேவன்தான் அறிவார். அவருக்குத்தான் தெரியும் நீங்கள் எப்படிப்பட்ட நிலையிலே வருகின்றீர்கள், உங்களுக்கு என்ன தேவை. பசியாக இருந்தால் உங்களுக்கு சாப்பாடு தேவை, தாகமாக இருந்தால் உங்களுக்கு தண்ணீர் தேவை, அல்லாவிட்டால் இளைப்பாக இருந்தால் உங்களுக்கு ஓய்வு தேவை. அதை தேவன்தான் அறிகின்றார். ஆகையால் அவர் எதை பேசுகின்றாரோ அதுதான் ஆத்மாவுக்கு அது நன்மையாக இருக்க முடியும். மற்றபடி மனுஷியமாய் நினைத்து மனுஷியமாயெல்லாம் இங்கே வந்து நின்று பேசினால் அது தீர்க்க தரிசனமாய் அமைய முடியாது. உடைய காரியங்கள் எல்லாம் அறிந்துவிட்டு வந்து இங்கே பேசினால் அது தீர்க்க தரிசனமாக இருக்காது. அதை தீர்க்க தரிசனங்களை நீங்கள் அற்பமாக எண்ணிவிடக்கூடாது. ஆகையாலே தான் அவ்வாறான காரியங்களை கூட நான் அதிகமாய் விரும்புவதில்லை. சிலருடைய பிரச்சனைகளை கூட நான் அதிகமாய் விசாரிப்பதற்கு கூட நான் பயப்படுவதுண்டு. ஏனென்றால் தேவன் அதை குறித்து பேசினால் அந்த காரியத்தை மனுஷியமாய் கூட பார்த்து விடுவார்கள், யோசித்து விடுவார்களோ என்று அவ்வாறெல்லாம் அங்கே தேவன் அந்த காரியங்களை குறித்தெல்லாம் தெளிவை அவர் கொடுக்கின்றார். ஆகையால் அவ்வாறான காரியங்களை போல நாம் இங்கே எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லோரும் கேட்கின்றோம். ஆனால் நாம் எல்லோரும் இந்த கேட்கின்ற வார்த்தைகளை எப்படி வாழ்க்கையிலே அதை நாம் கடைப்பிடித்து வாழ வேண்டும். அநேக காரியங்களை பொறுமையை குறித்து தேவன் பேசுகின்றார், அன்பை குறித்து பேசுகின்றார், மன்னிக்கிற வாழ்க்கையை குறித்து பேசுகின்றார், குடும்ப உறவை குறித்து தேவன் பேசுகின்றார், ஐக்கியத்தை குறித்து பேசுகின்றார், ஒருமைப்பாட்டை குறித்து பேசுகின்றார், அந்தரங்க வாழ்விலே உண்மையாக இருப்பதை குறித்து பேசுகின்றார், பணத்தை குறித்து உண்மையாக இருப்பதை குறித்து பேசுகின்றார், உலகத்தை நேசிக்க வெறுக்கின்ற வாழ்வை குறித்து பேசுகின்றார், பாலியத்துக்குரிய காரியங்களை குறித்து தேவன் பேசுகின்றார். இவ்வாறு பல கோணங்களிலே பல விதமாகலாம் தேவன் பேசுகின்றார். ஆனால் இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவதைப் போல என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்றுக்கண்டே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கொண்டு போகின்றீர்களா? இல்லாவிட்டால் நீங்கள் என்னிடத்திலே வருகின்றீர்கள், என் வார்த்தைகளை கேட்கின்றீர்கள், அதோடே நின்றுவிடப் போகின்றீர்களா? மூன்றாம் கட்டமாய் அவைகளின்படி செய்கின்றவர்களாய் நீங்கள் மாறுகின்ற வாழ்விலே நீங்கள் ஒரு வீட்டை கட்ட வேண்டுமே, அந்த வீடு நிலைத்திருக்க வேண்டுமே, அந்த வீடு நிலைத்திருக்கின்ற அந்த வாழ்விலே உங்களுடைய அஸ்திபார கிறிஸ்துவிலே நீங்கள் வேரூன்றி வாழக்கூடிய ஒரு வாழ்வு. தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஒருவன் கீழ்ப்படிய 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 அவன் கிறிஸ்துவிலே ஆழமாய் தோன்றி அவனுடைய அஸ்திபாரத்தை அங்கே அவன் உறுதியாக்கி போடுகின்ற வாழ்வுக்குள்ளாக அவன் கடந்து செல்லுகின்றான். அப்படி கடந்து செல்லுகின்ற மனுஷன்தான் வாழ்க்கையிலே என்னதான் போராட்டங்கள் வந்தாலும், புயல் வெள்ளங்கள் என்னதான் மோதினாலும், எங்கிருந்து தான் மோதினாலும், குடும்பத்திலே மனைவியிடத்திலிருந்து பெருவெள்ளம் புரண்டு வரலாம், கணவனிடத்திலிருந்து பெருங்காற்று வீசலாம், அங்கே வெளியிருக்கிற மனுஷரிடத்திலிருந்து புயல் காற்று வீசலாம், பெருமழை பெய்யலாம். அப்படியெல்லாம் என்னதான் பெய்ந்தாலும் அவன் நிலைத்திருக்க அவன் அசையாமல் இருக்கின்றான். அசையாமல் இருக்கின்றான் என்றால் என்ன?
கிறிஸ்துவை பின்பற்றும் வாழ்விலே, தேவனுக்குரிய வாழ்விலே அவன் ஒருபோதும் அசைக்கப்பட்டு என்னால் முடியாது, இப்படியெல்லாம் துன்பங்களை சகித்து வாழ முடியாது, இப்படியெல்லாம் சோதனைகளை என்னால் சகித்து வாழ முடியாது, இப்படியெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்னால் வாழ முடியாது, இயேசுவை போலவா, இயேசுவை போல எல்லாம் பொறுமையாக இருக்க முடியாது, அவரை போல எல்லாம் மன்னிக்க முடியாது, அவரை போல எல்லாம் அன்பு செய்ய முடியாது என்று அவனுடைய ஆட்டம், அவனுடைய வாழ்விலே அசைவு காணப்படுகிறார். கொஞ்சம் கூட அந்த வீடு அசைக்கப்படாத ஒரு வாழ்வுக்குள்ளாக எத்தனை போராட்டங்களால் வந்தாலும், ஒருவேளை அவன் பலவீனம் அடைகின்ற வாழ்வு வந்தாலும் அவன் என்ன செய்வான்? அவன் ஒருபோதும் ஆழமாய் தோண்டி அஸ்திவாரம் போட்டிருக்கின்ற அந்த கிறிஸ்துவிலே அவன் அவிசுவாசம் கொள்ளுகிறவனாகவோ, அவனை பின்பற்றும் வாழ்விலே அவன் சோர்ந்து போகிறவனாகவோ ஒருபோதும் அவன் மாற மாட்டான். ஏனென்றால் அவன் தன்னுடைய வாழ்வை கிறிஸ்துவுக்குள்ளாக அவன் பாதுகாப்பாக வைத்து வாழுகின்ற ஜீவியம். கர்த்தர் அவனை பாதுகாக்கின்றார். அவ்வாறான அந்த வாழ்விலே அந்த வார்த்தைகளெல்லாம் ஒருவன் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று அவன் தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவனை ஆண்டவர் இயேசு எவ்வாறு அவர் பார்க்கின்றார்? யோவான் எழுதின சுவிசேஷத்திலே, யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். இங்கே ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், பேசுகின்ற பாருங்கள், அதை தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவையிலும்படி செய்கிறவனை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது என் ஆடு என்று அவர் சொல்லுகின்றார். என் ஆடு, என் ஆடு என் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றது. அவ்வாறு அந்த ஆடு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து என்ன செய்கின்றது? அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகின்றது. என் ஆடு என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். நாம் அவருடைய ஆடுகளாய் இருந்தால் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். செவி கொடுப்பது மாத்திரமல்ல, அவைகள் எனக்கு பின் செல்லுகின்றது. நாம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கின்ற அந்த வாழ்வு எதற்காக? ஏன் செவி கொடுக்க வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏன் நான் கேட்க வேண்டும்? ஆண்டவரிடத்தில் ஏன் நான் வர வேண்டும்? எதற்காக? அவரை பின் செல்லுகின்ற வாழ்வுக்கு. அவரை நான் ஏன் பின் செல்ல வேண்டும்? நித்திய ஜீவனை அவர் நமக்கு கொடுக்கின்றார். நித்தியத்துக்குரிய வாழ்வை அவர் நமக்கு கொடுக்கின்றார். அந்த நித்தியத்திற்குரிய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த பூமியிலே அவர் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படிக்கு அவர் நம்மை தன்னுடைய சமூகத்திலே எங்களை நடத்தி செல்லுகின்ற வாழ்வு. ஆகையால் அவர் அதை ஆண்டவர் இயேசு என் ஆடுகள் என்று யாரை குறித்து அவர் சொல்ல முடியும்? என்னை குறித்தும் உங்களை குறித்தும் இதெல்லாம் என் ஆடு. தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி அவன் அழைத்து கொண்டு போகின்றான் என்று ஆண்டவர் இயேசு அதிலே அந்த அதிகாரத்திலே சொல்லும் பொழுது தன்னுடைய ஆடுகளை அவன் பெயர் சொல்லி அழைத்து கொண்டு போகின்றான். என் ஆடு என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது அது பெயர் சொல்லுகின்றார். என் ஆடு, என் ஆடு ஜெனிட்டாஸ், என் ஆடு ஜெராட், என் ஆடு அங்கே கிருஷாலினி, ஒவ்வொரு என் ஆடு. இது எவ்வளவு பாக்கியம் உள்ள வாழ்வு, எவ்வளவு ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்வு. ஆண்டவர் என்னை அவர் என்ன ஆடு என்று சொல்லி அவர் சொந்தம் பாராட்டுகின்றாரே, உரிமை பாராட்டுகின்றாரே. நான் அவரை ஆண்டவரே 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 என்று சொல்லி அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்காமல் போனால் அவர் என்னை பார்த்து என் ஆடு என்று சொல்லுவாரா? ஒருபோதும் சொல்ல மாட்டார். இங்கே உட்கார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் உங்களை என் ஆடு என்று ஆண்டவர் என்னை அவ்வாறு உரிமையாய் சொல்லுவாரா? இங்கே உங்களுடைய பிள்ளைகள் அங்கே உட்கார்ந்து இருக்கின்றார்கள். இந்த பிள்ளையை பார்த்து ஒரு பிள்ளையை எழுப்பி இது யாருடைய பிள்ளை என்றால் இந்த லெஸ்லி எழும்புங்க, எழும்புங்க,
இவர் யாருடைய பிள்ளை? இவர் யாருடைய பிள்ளை? இல்லை, விக்கி இருங்க. இவர் யாருடைய பிள்ளை? இல்லை, அது மற்றவங்க நீங்கள் சொல்ல வேணாம். இவர் யாற்ற பிள்ளை? இப்போ ஒருத்தருக்குமே தெரியாது. இவர் ஆற்ற பிள்ளைன்னு ஒருத்தருக்குமே தெரியாது. இப்போ கேட்குறாங்க, இது ஆற்ற பிள்ளை என்று கேட்டால் இதில் யார் இருக்கிறது இவற்ற? இவருக்கு உரிமை கொள்ள யார் இருக்கிறது? அதான் அவர் எங்க ஆற்ற பிள்ளை? நீங்களே சொல்லுங்க. என்னுடைய பிள்ளை, அது அவருடைய பிள்ளை. உட்காருங்க, இருங்க. அது அவருடைய பிள்ளை. ஏனென்றால் அவருடைய பிள்ளையாக இருக்கிறபடினா என்னுடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளை என்று சொல்லுகின்றார். அவர் உரிமையாக சொல்லுகிறார் என்னுடைய பிள்ளை என்று. வேறொரு பிள்ளையை அங்கே எழுந்திருக்க செய்துவிட்டு அவரை பார்த்து, சகோதரன் கிஷோவை பார்த்து, இது யாருடைய பிள்ளை என்றால் இது என்னுடைய பிள்ளை இல்லை என்றுதான் சொல்லுவார். யாருக்கு தங்களுடைய பிள்ளை அவர்களை என்னுடைய பிள்ளை என்று சொல்லுவதைப் போல ஆண்டவர் இயேசு ஒரு ஆடை பார்த்து சொல்லுகிறார், இது என்னுடைய ஆடு, இது என்னுடைய ஆடு இல்லை. என் மந்தையிலே இருக்கக்கூடிய தன்னுடைய மந்தைக்குள்ளே இருக்கிற ஆடுகளைத்தான் அவர் என்னுடைய ஆடுன்னு சொல்லுவார். வேறு மந்தையிலே இருக்கக்கூடிய ஆடெல்லாம் தன்னுடைய ஆடுண்டு சொல்ல மாட்டார். ஏனென்றால் அந்த மந்தைகளுக்கு ஒரே மேய்ப்பன் இருக்கின்றார். அந்த ஒரே மேய்ப்பனுடைய சத்தத்தை அந்த ஆடுகள் கேட்கின்றது. அது கேட்டு அந்த ஆடுகள் அந்த மேய்ப்பனை பின்பற்றுகின்றது. அவ்வாறு அந்த பின்பற்றுகிற அந்த வாழ்விலே தான் அவர் உரிமை கொண்டு என் ஆடு என்று சொல்லுகின்றார். அவருடைய தொழுவத்தில் நாம் இல்லை என்று சொன்னால் நம்மை பார்த்து இது என்ன ஆடு என்று சொல்லுவாரா? அவருடைய வார்த்தைகளுக்கெல்லாம் நாம் கேட்டு கீழ்ப்படியாமல் போனால் நம்மை பார்த்து என்ன ஆடு என்று சொல்லுவார்? ஒருபோதும் சொல்லவே மாட்டார். அவர்களை நோக்கி என்ன சொல்லுவார்? என்னை நோக்கி ஆண்டவரே 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 என்று சொல்லுகிறீர்கள், நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவ்வாறு தான் அவர்களை சொல்லுவார். ஏன் மத்தேயுவிலே சொல்லுவதைப் போல, உம்முடைய நாமத்தினாலே பிசாசை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே பேய்களை ஓட்டினோம், உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம், உம்முடைய நாமத்தினாலே நோய்களை குணமாக்கினோம் என்று இப்படியெல்லாம் உம்முடைய நாமத்தினாலே செய்தோம், உம்முடைய நாமத்தினாலே செய்தோம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை நான் அறியேன், உங்களை எனக்கு தெரியாது, நீங்கள் யாரென்றே தெரியாது. ஏனென்றால் ஏன் ஆண்டவர் அவ்வாறு பதில் சொல்லுகிறார் என்றால், நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் அவைகளின்படி நடக்கவில்லை, என்னுடைய வார்த்தையின்படி நீங்கள் செய்யவில்லை, ஆகையால் நீங்கள் யார் என்பதை எனக்கு தெரியாது என்று சொல்லுவதைப் போல இன்றைக்கு நம்மை பார்த்து என்ன ஆடு, இது என்ன ஆடு, இது என்னுடைய ஆடல்ல என்று அவ்வாறு ஆண்டவர் சொல்லுவாராக இருந்தால் அந்த வாழ்வு எவ்வளவு வேதனைக்குரிய வாழ்வாக இருக்க முடியும். இதற்காகவா நாம் ஆண்டவரிடத்திலே வந்தோம்? இதற்காகவா நாம் அவருடைய வார்த்தைகளை கேட்கின்றோம்? இதற்காகவா அவருடைய சமூகத்தை தேடுகின்றோம்? பிரயோஜனமில்லாத மணலின் மேலே கட்டுகின்ற ஒரு வீட்டை போல எத்தனை காலத்துக்குத்தான் கட்டி கட்டி அது விழுவதும் திருப்பி கட்டுவதும், விழுவதும் திருப்பி கட்டுவதும், விழுவதும் திருப்பி கட்டுவதும், எத்தனை காலத்துக்கு கட்ட முடியும்? குடியிருக்க முடியாத வாழ்வு, நிலைத்திருக்கின்ற ஜீவியம் வேண்டும், சபையிலே நிலைத்திருக்கின்ற வாழ்வு வேண்டும், விசுவாசத்திலே நிலைத்திருக்கின்ற வாழ்வு வேண்டும். ஒருவேளை அவர் என்ன ஆடு என்று சொல்லுகின்ற அந்த ஆடு கூட பலகீனம் அடையும். அந்த ஆடு கூட பலகீனம் அடைந்து என்ன செய்யும்? தவறி, ஒருவேளை அது தவறி கூட போகும். அதை கூட அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த காணாமல் போன ஆடு என்று சொல்லி ஒரு உவமையை சொல்லுகிறார். அந்த உவமையை சொல்லும் பொழுது 15ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோടെ அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு
வீட்டுக்கு வந்த சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன். இங்கே பாருங்கள், காணாமல் போன என் நாட்டை கண்டுபிடித்தேன் என்று. அந்த உரிமையை எப்போதும் இயேசு விட்டு கொடுப்பதே இல்லை. தேவன் எந்த அளவுக்கு அவருடைய பாதுகாப்பை, அங்கீகாரத்தை, அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கின்றார் பாருங்கள். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றது என்று சொன்னார். அந்த மந்தையிலே இருக்கக்கூடிய அந்த ஆடு என்ன செய்கின்றது? ஒன்று காணாமல் போகின்றது, வழி தவறி போகின்றது. அது தன்னுடைய பலவீனத்தினாலே தவறி விழுகின்றது. அவ்வாறான ஒரு பலவீனத்தினாலே அது தவறி, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வழியிலிருந்து, அந்த வார்த்தையிலிருந்து அது அப்படியே தவறி அங்கே போகும் பொழுது நல்ல மேய்ப்பன் என்ன செய்கின்றார்? அந்த 99 ஆடுகளிலும் இந்த ஒன்று போய்விட்டதே என்பதை எவ்வளவு துல்லியமாய் கவனமாய் அவர் நம்மை கண்ணோக்குகின்றார். ஹல்லேலூயா! ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை எந்த அளவுக்கு கண்காணிக்கின்றார் பாருங்கள். 100 ஆடுகளிலே ஒன்று போனால் அதை கண்டுபிடிப்பது மிக கஷ்டம். 10 ஒன்று போனால் உடனே தெரிந்துவிடும். 10 இருந்த ஒன்று போய், ஆனால் 100 இருக்கும் பொழுது அங்கே ஒன்று போய்விட்டால் அதை எப்படி அதை பார்க்க முடியும்? ஆனால் அந்த நல்ல மேய்ப்பன் நம்முடைய ஆத்துமாவை எந்த அளவுக்கு கண்காணிக்கின்றார். நம்முடைய ஆத்துமாவை அவர் கண்காணிக்கின்ற படியினாலே தான் அந்த நாம் தவறி போகின்ற, பலகீனப்பட்டு போகின்ற அந்த வாழ்வுங்கின்றது ஒன்று வரும் பொழுது அவர் மற்ற 99 எல்லாம் அப்படியே விட்டு அவர் ஏன் அந்த ஒரு ஆட்டை தேடி போகின்றார்? ஏன் போகின்றார்? அது என்ன ஆடு? ஆண்டவர் இயேசு அதை குறிப்பிட்டு அவ்வாறு உரிமையாய் சொல்லுகின்றார். என் ஆடு, என் ஆடை நான் கண்டுபிடிக்க வேண்டும், என் ஆடை நான் கொண்டு வர வேண்டும், என் ஆடை என் மந்தைக்குள்ளே கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று அவ்வாறு வலுதவறி போன வாழ்விலும் அவர் அதை பிடித்து தோளில் மேலே போட்டுக்கொண்டு, அந்த வழி நீ கடந்து போன வழியிலே திரும்ப என்ன செய்யக்கூடாது, அதை நடந்து வரக்கூடாது என்று தோளிலே போட்டுக்கொண்டு அவருடைய மந்தையிலே கொண்டு வந்து விடுகின்றாரே. இது எத்தனை ஆசீர்வாதமான வாழ்வு! இன்றைக்கு இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை நாம் எத்தனை பேர் பெற்றிருக்கின்றோம்? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா என் ஆடு என்று? நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பேரை வைத்து என் ஆடுகள் பேர் சொல்லி அவன் அழைக்கின்றான் என்று சொல்லுவதைப் போல பேர் சொல்லி சொல்லும் பொழுது நான் ஆண்டவருடைய ஆடாக இருக்கின்றேனா? நான் வழி மாறி காணாமல் போனாலும் அவர் அதை தேடி கண்டுபிடித்து என் ஆடு என் ஆட்டை கண்டுபிடித்தேன் என்று அவர் ஏன் சொல்லுகின்றார்? அது காணாமல் போனாலும் அவர் தேடி போய் அவருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த ஆடு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றதே, அதுதான் பிரதானம். காணாமல் போன ஆடு எப்படி வந்தது? அது தேவனுடைய வார்த்தைகளை கேட்கின்றது, அவருடைய கண்டிப்பை பார்க்கின்றது, அவருடைய கடிந்து கொள்ளுதலை பார்க்கின்றது. தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய காரியங்களை அந்த ஆடு கேட்கிறது. கேட்டு தன்னை கடினப்படுத்தாதபடிக்கும், தன் இருதயத்தை இருமாப்பாய் வைத்திருக்காதபடிக்கும் அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகின்றதே. அதுதான் என் ஆடு என்று ஆண்டவர் சொன்னார். நாம் கூட சில சந்தர்ப்பங்களிலே நாம் தடுமாறி தவறி போகின்ற அந்த வாழ்வு வரும் பொழுது யாராவது வந்து நமக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுவார்கள். பெற்றோர்கள் சொல்ல முடியும், விசுவாசிகள் சொல்ல முடியும், சபையில் உள்ள மூப்பர்கள் சொல்ல முடியும், அவிசுவாசிகள் கூட சில நேரம் தேவனுடைய காரியங்களை குறித்து கூட நம்மோடு பேச முடியும். அவ்வாறெல்லாம் சூழ்நிலைகளுக்கூடாக மனிதர்களுக்கூடாக தேவன் அவ்வாறு பேசும் பொழுது யார் அதற்கு கீழ்ப்படிந்து நான் தவறிவிட்டேன், நான் இப்படி வாழக்கூடாது, நான் ஆண்டவரிடத்திலே போக வேண்டும், அவருடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று யார் அவ்வாறு தங்களை ஒப்பு கொடுத்து அந்த வாழ்க்கைக்குள்ளே யார் வருவார்கள்? ஆண்டவர் சொல்லுவதைப் போல் என் நாடு என்று சொல்லக்கூடிய அந்த உரிமையிலே வாழுகின்ற சகோதர சகோதரிகள் அவர்கள் அதை கேட்டு திரும்புவார்கள்.
கேட்டும் அவர்கள் காதுகளை மூடிக்கொண்டு மந்தமாய் போமாட்டார்கள், இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு போமாட்டார்கள். அவர்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவார்கள். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிவார்கள். நீங்கள் தவறினாலும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வரும் பொழுது அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். நான் அந்த வார்த்தை வரும் பொழுது, ஆண்டவரே நான் இவ்வாறு தவறிவிட்டேன், என்னை மன்னியும் என்று சொல்லி வெறும் மன்னிப்பை மட்டும் கேட்பதல்ல, தொழுவத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டும். காணாமல் போய்விட்டேன், தவறிவிட்டேன் என்று அவ்வாறு அதை கண்டுபிடித்த அந்த மேய்ப்பன் அதை தொழுவத்துக்குள்ளே கொண்டு வந்தார். அந்த தேவனுடைய அந்த சமூகத்துக்குள்ளே வர வேண்டும். உங்களை சீர்படுத்தி சமூகத்துக்குள்ளே வந்து, என் ஆடுகள் எனக்கு பின் செல்லுகின்றது, அவரை நாங்கள் பின்பற்றி வாழுகின்ற வாழ்வு. பின்பற்றுவதென்றால் என்ன? அந்த சிலுவையை சுமந்து கொண்டு இந்த குரோசுமை காலத்திலே அந்த மரத்தால் செய்த சிலுவையை சுமந்து கொண்டு ஒருவர் போய்கொண்டே இருப்பார், பின்னாலே மற்றவர்கள் எல்லாம் போய்கொண்டே இருப்பார்கள். கிறிஸ்து சிலுவையை சுமந்து அவரை சிலுவை சுமந்து பின் செல்ல வேண்டும் என்று அதை சுமக்கின்றல்ல, அவர் பின் செல்லும்படிக்கு எதை சொன்னார்? நாம் அவருடைய வார்த்தைகளின்படி வாழும் பொழுது நாம் அவரை பின் சென்று கொண்டே இருக்கின்றோம். வார்த்தையின்படி நாம் வாழவில்லை என்றால் நாம் அவரை பின் செல்லவில்லை. அந்த வாழ்வை அப்போஸ்தலனாகிய யாக்கோபு அவர் தன்னுடைய நிருபத்திலே சொல்லும் பொழுது, யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அங்கே யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது, நீங்கள் வஞ்சித்து கொள்ளாதீர்கள். வஞ்சகம் 3 விதமான வஞ்சகம், வேதத்திலே 3 விதமான வஞ்சகம் இருக்கின்றது. ஒன்று, தேவனே ஒரு மனுஷனை வஞ்சிக்கிற ஆவிக்கு ஒப்பு கொடுப்பது. தேவனை அறியும் அறிவை பற்றி கொள்ள மனதில்லாதபடியால் பொய்யை விசுவசிக்கத்தக்க கொடிய வஞ்சகத்தை, சத்தியத்தை அறியும் அறிவை மனதில்லாதிருந்தபடியினால் பொய்யை விசுவசிக்கத்தக்க கொடிய வஞ்சகத்தை தேவன் அனுப்புவார் என்றால். 2வது வஞ்சகம், கடைசி காலங்களிலே அங்கே கிறிஸ்து அங்கே இருக்கிறார், கிறிஸ்து இங்கே இருக்கிறார் என்று வந்து அங்கே உங்களை பொய்யான பாதைக்குள்ளே நடத்துகின்ற அங்கே அவ்வாறான மனிதர்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்றார். அடுத்த, மனுஷன் வஞ்சிப்பது, தேவனே ஒரு மனுஷனை வஞ்சகத்துக்கு ஒப்பு கொடுப்பது. ஆனால் இங்கே அந்த அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது, நம்மை நாமே வஞ்சித்து கொள்ளுவது. நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்வது. ஏவாளை சர்ப்பம் வஞ்சித்தது. ஆனால் இங்கே காரியம் என்னென்றால், நம்மை நாமே வஞ்சித்து கொள்ளுகின்ற வாழ்வு என்னென்றால், ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி அவன் வாழவில்லை என்றால், கண்ணாடியிலே போய் தன்னுடைய முகத்தை பார்க்கின்றான், என்ன செய்கின்றான்? திரும்ப போகின்றான். அவன் மறுபடியும் அங்கே கொஞ்ச நேரம் கழித்து திரும்பவும் கண்ணாடிக்கு முன்னே வருகின்றான். அடுத்த நாளும் வருகின்றான், இரவும் பார்க்கின்றான், பகலும் பார்க்கின்றான், கண்ணாடியை பார்க்கின்றான், பார்த்துவிட்டு போகின்றான். அவன் போகும் பொழுது, போன பிற்பாடு தன்னுடைய முகத்தினுடைய சாயல் என்னதென்பதை அவனாலே பார்க்க முடியாது. கண்ணாடியிலே நிற்கும் பொழுது மட்டும்தான் பார்க்க முடியும். வெளியே போய்விட்டால் அவனுடைய சாயல் என்னதென்பதை அவன் பார்க்க முடியாததை போல, தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுதெல்லாம் கண்ணாடிக்கு முன்பாக நிற்கின்றீர்கள், எல்லாவற்றையும் கேட்கின்றீர்கள், கண்ணாடிக்கு முன்பாக நின்று கொண்டு உங்களை வடிவாக பார்க்கின்றீர்கள், எல்லா வார்த்தைகளையும் வடிவாக கேட்கின்றீர்கள், கண்ணாடியை விட்டு வெளியே போய்விட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கின்ற அந்த சந்தர்ப்பங்கள், அந்த இடங்கள், அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் விட்டு நீங்கள் வெளியே போய்விட்டீர்கள். உலகத்துக்குள்ளே போகின்றீர்கள், குடும்ப வாழ்வுக்குள்ளே போகின்றீர்கள், உங்களுடைய அன்றாட காரியங்களை செய்கின்ற வாழ்வுக்குள்ளே போகின்றீர்கள். இவ்வாறெல்லாம் நீங்கள் போகும் பொழுது நீங்கள் யார் என்பதை மறந்து விடுகின்றீர்கள். என்ன மறந்து விடுகிறேன்? கண்ணாடிக்கு முன்பாக நின்று எதை பார்த்தீர்கள்? உங்களுடைய சாயலை பார்த்தீர்கள் அல்லவா? தேவனுடைய சமூகத்திலே நின்று நீங்கள் எதை கேட்டீர்கள்?
தேவனுடைய வார்த்தைகளை கேட்டீர்கள் அல்லவா? இப்பொழுது வாழ்க்கையிலே அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே நடைமுறையிலே நீங்கள் வாழவில்லை என்று சொன்னால் நீங்கள் உங்களை வஞ்சிக்கின்ற சகோதர சகோதரிகளாக மாறிவிடுகின்றீர்கள். நம்மை நாமே வஞ்சிக்கின்ற வாழ்வுக்குள்ளாக மாறிவிடுகின்றோம். இது எத்தனை வஞ்சகம்! தேவன் ஒரு மனிதனுக்கு வஞ்சகத்தை தேவனே கொடுக்கின்ற ஒன்று, மனுஷரால் வஞ்சிக்கப்படுகின்ற காரியங்கள் ஒன்று. ஆனால் நானே என்னை வஞ்சித்து கொண்டு வாழ்ந்தால் அது எத்தனை பெரிய ஆபத்தான காரியமாக இருக்க முடியும். ஆகையாலே தான் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். உங்களுடைய சாயல் என்னதென்பதை நீங்கள் மறந்து விடுகின்றவர்களாய் இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் எப்போதும் உங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது எந்த வார்த்தையாக இருந்தாலும், தேவன் எதை பேசுகின்றாரோ, தேவன் எதை பேசினாலும் அதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து வாழுகின்றவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நம்மோடு பேசுகிறார் என்று சொன்னால் ஏன் பேசுகின்றார்? எதற்காக பேசுகின்றார்? வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் பேசுகின்றார். நாம் வாழ்வதற்கு தேவையில்லை என்று சொன்னால் தேவன் நம்மோடு பேச மாட்டார். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்டால் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். ஏனென்றால் கடினப்படுத்தினவர்களெல்லாம் வனாந்தரத்திலே அழிந்தார்கள். தேவன் அவர்களை வனாந்தரத்திலே அழித்தார். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போக 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 நீங்கள் உங்களுடைய இருதயத்தை கடினமாக்கி கொண்டே இருக்கின்றீர்கள். உங்களுடைய இருதயம் கடினமாகிக்கின்றிருக்கின்றது. அப்போது அந்த இருதயத்திலே உணர்வென்பது உங்களுடைய வாழ்விலிருந்து தூரமாக போகின்றது. உணர்வே இல்லாத இருதயம் இருளடைந்ததைப் போல வாழ்வே இருளடைகின்றது. காரணம் என்னென்றால், நாம் தேவனுடைய அந்த வார்த்தைகளை ஒவ்வொன்றாக நாம் கீழ்ப்படிவதற்கு மறுக்கும் பொழுது, அந்த வார்த்தையின்படி வாழ்வதற்கு மறுக்கும் பொழுது, இப்படியெல்லாம் அந்த இருதயத்தை கடினமாக்குகிற வாழ்வு, அதுதான் உங்களே நீங்கள் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆகையால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டே உங்களை வஞ்சிக்காதீர்கள். தேவனுடைய வார்த்தைகளெல்லாம் கேட்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டே உங்களை வஞ்சியாதீர்கள். அதன்படி செய்வதற்கு பிரயாசப்படுங்கள். அப்படிப்பட்டவர்களைத்தான் ஆண்டவர் இயேசு என் ஆடு என்று சொல்லுவார். என் ஆடு என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், நான் அவைகளை அறிந்திருக்கின்றேன், அவைகள் எனக்கு பின் செல்லும். இவ்வாறான அந்த வாழ்விலே, இந்த பூமியிலே தேவனுடைய வார்த்தைகளை அந்த அளவுக்கு நாம் கனம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை அலட்சியம் செய்யக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணக்கூடாது. தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணினபடியினாலே தான் சவுலனுடைய ராஜ்யமும் அழிந்தது, சவுலனுடைய வாழ்க்கையும் அழிந்தது. ஏனென்றால் அவன் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டார், ஆனால் அதன்படி செய்யவில்லை, அதன்படி நடக்கவில்லை. அவ்வாறு ஆரம்பித்த வாழ்வு சவுலுடைய இருதயமே கடினப்பட ஆரம்பித்தது. நாம் வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது. நம்மை நாமே உங்களே நீங்கள் வஞ்சித்து கொள்ளாதீர்கள். கண்ணாடிக்கு முன்பாக நிற்பதைப் போல உங்களுடைய சுபாவ முகத்தை பார்த்துவிட்டு வெளியிலே போன பிற்பாடு நீங்கள் உங்களுடைய சுபாவ முகத்தை நீங்கள் மறந்து விடுகிறதைப் போல கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுவிட்டு நீங்கள் வெளியே போய்விட்ட பிற்பாடு எதை கேட்டோம், என்னத்தை கேட்டோம் என்று மறந்து வாழாதீர்கள். சபையிலே வார்த்தைகளை கேட்டு அப்போதான் ஆராதனை முடிந்து அப்போதான் வெளியிலே போனால் அங்கு நின்று பிரச்சனைப்படுகின்ற வாழ்வு, அங்கு நின்று வாக்குவாதப்படுவார்கள், அங்கு நின்று கூக்குரலிடுவார்கள், அங்கு சமாதானத்தை இழந்திருப்பார்கள். இது என்ன வாழ்வு? இதையெல்லாம் ஆண்டவர் காக்கும் பொழுது இதை எப்படி பார்ப்பார்? இதெல்லாம் என்ன ஆடென்று அவர் சொல்லுவாரா? அவர் நிச்சயமாய் சொல்லவே மாட்டார். ஆகையால் நாம் தேவனுடைய மந்தைகளாய் இருக்க வேண்டும், அவரை பின் செல்லுகின்றவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே நாம் வஞ்சித்து கொண்டு போய்விடாதபடிக்கு அவர் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படுகிற ஜனங்களாய், அவருடைய வார்த்தையின்படி செய்கின்றவர்களாய் நாம் மாறும் பொழுது, என்னதான் புயல் அடித்தாலும், என்னதான் பெருங்காற்று வந்து மோதினாலும், பெருவெள்ளம் எடுத்தாலும், நாம் அவருக்குள் அஸ்திபாரமாய்
கிறிஸ்துவிலே நாம் அசைக்கப்படாமல் நிலைத்திருப்போம், நிலைத்து வாழுவோம். மணலின் மேல் கட்டப்பட்ட வீட்டைப் போல வாழ்வுக்கை இடிந்து போகாது, ஒளிந்து போகாது. அப்படிப்பட்ட ஒரு கண்மலையாகிய கிறிஸ்துவிலே உறுதி கொண்டு வாழ்வை நாம் கடந்து வாழுவோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் எப்போதும் எங்களுடைய வாழ்க்கையிலே அதை கீழ்ப்படுகின்ற வாழ்வுக்கூடாக நாம் செயல்படுவோம். கர்த்தர் அவருடைய மந்தையின் ஆடுகளாய் நம்மையும் பாதுகாத்து வழிநடத்துவார். ஆமென். கர்த்தருடைய பரிசுநாமம் இப்படிதான். ஆண்டவர் காலை வேளையிலே பேசிய வார்த்தை அதிகமாக என்னை உற்சாகப்படுத்தியது. இன்றைக்கு என்னை நான் வஞ்சித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜீவியத்திலிருந்து விடும்படியாய் காலை வேளையிலே எங்கள் பரிசுத்தாவியான உணர்த்திய தயவுக்காய் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நானும் இந்த பூமியிலே வாழுகிற நாட்களெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் வந்து அவருடைய வார்த்தையை கேட்குறவனாய் தான் இருந்திருக்கிறேன். அதன்படி செய்கிறவனாய் இல்லைங்கிறதை இந்த காலை வேளையில் உணர்ந்தேன். ஒரு நாட்களிலே அப்பேற்பட்ட ஒரு ஜீவியத்தை நானும் ஜீவித்து என் நாடு என்று தேவன் சொல்லக்கூடிய அந்த ஜீவியத்தை இந்த நாட்களில் நான் பெற வாஞ்சியாக இருக்கிறேன். பரிசுத்தாவியானவர் தாமே கூடவே இருந்து வழிநடத்துவான் நம்பிக்கை அறிக்கை செய்தேன். தேவனுடைய மகத்துவமுள்ள நாமத்துக்காக நான் தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை ஆண்டவனே ஆண்டவனே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாதே போகிறது என்ன? இந்த வார்த்தை அதிகமாக என்னுடைய இதயத்தை அது தொட்டது. இந்த வார்த்தையிலே அவர் கடைசியாக அங்கே ஒன்றை சொல்லும்போது அங்கே இறுதியிலே இதோ என் நாடு என்று அவர் என்னை அழைக்கிற ஒரு வாழ்க்கை, அதற்கு நான் தகுதியுள்ளவனாக இருக்கிறேனா என்பதை நிதானிக்கும்படி ஆவியானவர் அதிகமாக என்னோடு இடைப்பட்டார். நானும் எனக்குள்ளே அநேக குறைவுகளை நான் காணுகிறேன். அந்த குறைவுள்ளவனாக நான் வாழாதபடிக்கு அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நாட்களில் என்னை குறித்து அவர் இதோ என் நாடென்றவர் என்னை அழைத்து செல்வதற்கு தகுதியுள்ளவனாய் நான் ஆகும்படி என்னை நான் ஆயத்தப்படுத்தவே நான் விரும்புகிறேன். நிச்சயம் கர்த்தர் உதவி செய்வார். நானும் வாழ்வேன் என்று அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். ஐயானவர் இந்த காலைவெளியிலுமாய் பேசின வார்த்தைக்காய் அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். ஐயானவர் காலைவெளியிலுமாய் மணலின் மேல் கட்டப்பட்ட வீடும் கல்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடையும் அஸ்திபாரத்துங்களையும் குறித்து பேசினார். என்னுடைய ஜீவியத்திலும் எப்போதும் உண்மையாய் ஒருவன் கல்மலையின் மேல் அஸ்திவாரம் போட்டால் எந்த சூழ்நிலையிலும் அது அசைக்கப்படாதபடி நிலைநிற்கக்கூடிய ஜீவியம், அந்த ஒரு உறுதியான வாழ்க்கை. எப்போதெல்லாம் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த பூமிக்குரிய காரியங்கள் அனைத்தும் மணலின் மேல் நான் வீட்டை கட்டுகிறேனோ அதெல்லாம் சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து செல்லும் போது அது முழுவதுமாய் இடிந்து வாழ்க்கை முழுவதும் பாழாகி போவதை குறித்தும் ஆவியானவர் பேசினார். எப்போதும் என்னுடைய ஜீவியம் முழுவதும் உண்மையாய் தேவனுக்கு முன்பாய் எப்போதுமே மனத்தாழ்மையுடன் அவருடைய கல்மலை மேல் கட்டப்பட்டவனாய் அவருடைய அஸ்திவாரத்தை சரியான முறையில் போட்டு என்னுடைய ஜீவியத்தை இந்த பூமியில் வாழும் நாட்களிலே கொண்டு செல்லக்கூடிய ஜீவியம், அது நிலையான ஜீவியம். தேவனோடு கொண்டிருக்கான ஐக்கியத்திலும் அன்பிலும் எப்போதெல்லாம் நான் அதிகமாய் பற்றி கொண்டு வாழ்கிறேனோ அது எப்போதுமே அசைக்கப்படாதபடி எந்த சூழ்நிலையிலும் அது அசைக்கப்படாத ஒரு ஜீவியத்துக்குள்ளாய் கடந்து செல்ல முடியும். என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய ஆடுகள் என்று சொல்லி தேவன் ஒருவரை அழைக்கிறார் என்று சொல்லும்போது அதை ஒரு சரியான ஒரு உரிமையோடு அதை அழைக்க முடியும். என்னுடைய ஆடுகள் என்று சொன்னால், என்னுடைய பிள்ளை என்று சொன்னால் அதற்கு கனமே இல்லை, அதுக்கு மதிப்பே இல்லை. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை இது என்னுடைய பிள்ளை என்று சொல்லும்போது எவ்வளோ ஒரு உரிமையோடும் எவ்வளோ ஒரு அன்புடனும் அதை சரியான முறையில் தன்னுடைய பிள்ளை என்று சொல்லி ஒரு ஆதங்கத்துடன் சொல்லுகிறார். அதை ஒரு உதாரணமாக என் சகோதரன் காட்டும் போதும் என்னுடைய பிள்ளை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து என்னை குறித்து அவர் சொல்லுவாரானால் நான் அவருக்குரியவனால் எந்த சூழ்நிலையில் வாழ முடியும். எல்லா விதத்திலுமே அவருடைய பிள்ளை அவருடைய தகப்பன் எவ்வளியோ அவளியே பிள்ளையை முன்ன மாதிரி என்னுடைய தகப்பன் என் சரியான வழிகளை எனக்கு முன்பாய் காட்டி சென்றிருக்கிறார். அந்த வழியை நான் பின்பற்றுவேனானால் அவர் என்னை குறித்து என்னுடைய மகன் என்று சொல்லி அவர் எந்த தயக்கமும் இல்லாமல் சொல்லக்கூடும். அந்த ஒரு அழைப்பையும் அந்த ஒரு மேன்மையும் நான் அதிகமாக பெற்றவனாய் தொடர்ந்தும் தேவனுடைய சமூகத்திலே உண்மை உள்ளவனாக இருந்து
எல்லா சூழ்நிலைகளும் தேவனுக்கு பிரியமாய் வாழ ஆவியானவர் தாமே வரப்போகும் நாட்களிலும் கூடவே நடத்த ஆவியானவர் துணை செய்வார்னு சபையில் அறிக்கையிடுறோம். ஆண்டவருடைய பரிசுத்தம் ஏற்படுதான். மாணவன் கட்டுகிறது இத்தன்மை என்பதை நாளாக விளங்கப்படும் என்று சொல்ல பிரகாரம் பிற நாட்களில் தேவன் பேசிய இந்த வார்த்தை மேலோட்டமான ஜீவியத்தினுடைய வாழ்க்கை அங்கே சொல்வது போல் நாளானது அங்கே எப்பேற்பட்ட ஒரு அஸ்திவாரத்தை நான் போட்டிருக்கேன் என்பதை நாளானது விளங்க பண்ணும் என்ற இந்த வார்த்தைக்கேற்ற பிரகாரம் மேலோட்டமான ஜீவியத்தினுடைய வாழ்க்கை அங்கே அப்படியே சாய்ந்து போகக்கூடியான ஒரு ஜீவத்துக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கைக்கு ஒப்பாகத்தான் அங்கே காண முடியும் என்றதை அதிகமாக தேவன் அங்கே காண்பித்தார். நாட்களும் அங்கே உறுதியான அஸ்திவாரம் தேவன் மேல் கட்டப்படக்கூடியான அந்த உறுதியான அஸ்திவாரம் அங்கே அதை நிலைத்திருக்கிறது என்ற அந்த ஜீவியத்தினுடைய வாழ்க்கை இன்றைய நாட்களும் கர்த்தருடைய சமூகத்திலே நான் வாழக்கூடியான ஆழமாய் தோன்றக்கூடியான அந்த ஜீவியத்திலே அங்கே நான் அப்பேற்பட்டான ஒரு ஆழமாய் தோன்றி வாழக்கூடியான வாழ்க்கையிலே அங்கே சூழ்நிலைகள் சோதனைகள் அங்கே வரக்கூடியான அந்த நேரங்களிலே அந்த அஸ்திவாரம் அங்கே நிலைத்திருக்கிறது என்ற பிரகாரம் அது தேவன் மேல் கட்டப்பட்டிருக்கிறபடினால் அதை அசைக்க முடியவில்லை என்றான அந்த வார்த்தையினுடைய ஜீவியத்தை வரக்கூடிய நாட்களிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நானும் அதை கட்டியாய் பிடித்து கொள்ள முடியும். என்னுடைய வாழ்க்கையிலே அங்கே சூழ்நிலை மத்தியிலே சோதனை மத்தியிலே எல்லாவற்றிலும் அங்கே நான் வாழக்கூடியான அந்த வாழ்க்கையிலே தேவன் மேல் அப்பேற்பட்டான அஸ்திவாரத்தை இங்கே போடும்படியான அந்த ஜீவியம் அதை நிலைத்திருக்க முடியான அந்த உறுதியான அஸ்திவாரமாய் அதை நிலைத்திருக்க கத்தருமில் தம்முடைய வீட்டை இங்கே தம்முடையவர்களை அறிவார் என்ற பிரகாரமாய் அங்கே அவருடைய என்னுடைய ஜீவியத்தின் வாழ்க்கையிலே அப்பேற்பட்டான அந்த ஆழமான அந்த தோன்றி வாழக்கூடியான என்னுடைய வாழ்க்கை அது சேதமடையாதபடிக்கு அதங்கே வாரிக்கொள்ளக்கூடாதபடிக்கு நிலைத்திருக்க முடியான உறுதியான அஸ்திவாரமாய் தோன்றி தேவனுடைய சமூகத்திலே வாழ முடியான அந்த வைராக்கியமுள்ள வாழ்க்கையை வரக்கூடிய காலங்களிலே பரிசுத்த தந்தை நடத்தணும் விசுவாசிக்கிறேன். நாம் தேவன் சோதரிக்காய் தேவனை சோதரிக்கின்றேன். தேவன் மறுபடியுமாய் தேவன் குணப்படும்படி ஞாயிற்றுக்கிழமை பேசினது போல காடானது பட்டியலிக்கின்றான் அந்த வாழ்க்கையிலிருந்து இன்னும் குணப்படவில்லை என்பதை தான் தேவன் இந்த காலவேளையிலே காண்பித்த நிலைகள். அவருடைய வார்த்தைகளை கேட்டு கேட்கிறவர்களாக இராமல் அதன்படி செய்கிறவர்களாக இருங்கன்னு சொல்லி தேவன் இந்த காலவேளையிலே என்னது கேட்கும் பொழுது அந்த கண்ணாடியில் ஒரு மனிதன் நின்று கொண்டு தன்னுடைய முகத்தை எவ்வாறு ஒரு அலங்கரித்து கொள்கின்றான். அவன் வெளியே செல்லும் அந்த அந்த அலங்கரிப்பு அவனை விட்டு அது நீங்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் அவ்வளவாய் அதை முயற்சி செய்து அதை வடிவாக்கி அது வெளியே செல்லும் பொழுது ஒரு வேலை ஸ்தலத்தில் செல்லும் பொழுது வேர்வைகள் சிந்தி வெயிலில் நின்று அவருடைய அலங்கோலமான அந்த அழகான முகமானது அவர் வேறுபடக்கூடியான அந்த வாழ்வும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த சபையிலே தேவன் வார்த்தைகளை பேசும் பொழுது அதன்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நிற்கின்றான். அந்த வாழ்விலே வெளியே செல்லும் பொழுது ஒவ்வொரு சோதனைகளிலையும் ஒரு சூழ்நிலையும் காணும் பொழுது அதில் தோற்று போகின்றான். அந்த வாழ்வெல்லாம் இதுக்கு ஒப்பான அந்த வாழ்வைத்தான் தேவன் எனக்கும் காண்பித்தான் நிலைகள். நான் எவ்வாறு பிரயாசப்பட்டும் அதன்படி செய்யாமல் இருப்பேனா இருந்தால் அந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த தேவனுடைய அந்த நேரத்தை செலவழித்து வந்தும் ஒரு பிரயோசனம் இல்லாத அந்த வாழ்வை தான் அந்த கண்ணாளில் ஒரு மனுஷன் தன்னுடைய அந்த முகத்தை அலங்கரித்துக் கொள்கின்றான். அந்த வாழ்வை போலதான் இந்த வாழ்வும் காணப்படும் என்பதை தான் தேவன் இந்த காலவளை எனக்கும் காண்பித்தான் நிலைகள். கத்தாவே கத்தாவே என்று சொல்லியும் வழியில் சென்றவுடன் அந்த வசனத்தை கேட்டும் அதைப்படி நடக்காத அந்த வாழ்வைத்தான் என்னிடத்தில் அதிகமாய் காணப்படுது என்பதை தான் தேவன் இந்த காலவளையிலே எனக்கு காண்பித்தான் நிலைகள். நானும் தேவனுக்கு முன்பாக முகங்குப்புற விழுகின்றான் ஒரு மனுஷனாக தான் நிற்கின்றேன். நான் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறவனாய் மட்டுமே நின்று இருக்கின்றேன் என்பதைத்தான் தேவன் இந்த காலவளையை காண்பித்தான் நிலைகள். காடு பற்றி எறிகின்றான் அந்த வாழ்வு இன்னும் அது நிலைத்திருக்குமா இருந்தால் அந்த தேவனுடைய அந்த வசனத்தை நான் கேட்கணும்னா மட்டுமே நிற்க முடியும் என்பதை தான் தேவன் இந்த காலவளையிலே பேசினார். தேவனுடைய வார்த்தையானது அதை கேட்கிறதாக மட்டும் இல்லாதபடி அது ஒரு நிலத்தில் விழுந்து அது ஒரு பயிர் எப்படி ஒரு எழுந்து அது ஒரு பலனை கொடுக்கின்றதோ அந்த வாழ்வு தேவனுக்கு முன்பாக அது வைக்கப்பட்டான அந்த விதையானது அது எழுந்து அந்த பலன் கொடுக்கத்தக்கான அந்த வாழ்வு தேவனுக்கு முன்பாக அதிகமாக பிரயாசப்படும் பொழுதே அது தேவன் தருவார் என்று தான் இந்த காலவேளையில் நானும் அதிகமாக உணர்வடின்படி தேவன் பேசினார். தேவன் தந்தான் அந்த வார்த்தை நிமித்தம் வர நாட்களிலே வார்த்தைகளை கேட்கிறவனாய் மட்டும் இல்லாதபடி அது பலன் கொடுக்கத்தக்கான அந்த வாழ்விலே தேவன் என்ன நடத்துவார் என்று விசுவாசிக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் காலை வேளையிலே பேசியான வார்த்தைக்காக தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு என் நாடென்று சொல்லத்தக்கதுக்கு ஏதுவான அந்த உரிமையுள்ள ஒரு மனுஷனாய்
என்னுடைய ஜீவியத்தை நான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்றான அந்த காரியங்களை குறித்து பரிசுத்தாவியானவர் காலவேளையிலே என்னை நானே சோதித்து பார்க்கும்படிக்கு தேவன் இடைப்பட்டார். தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு அவருடைய வார்த்தைகளை நான் எந்தளவுக்காய் அந்த வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படியத்தக்கதுக்கு ஏதுவான ஒரு விருப்பம் வாஞ்சை உள்ளதான ஒரு மனுஷனாய் நிற்கிறேன். அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது என்னிடத்தில் இருக்கக்கூடியான அந்த சுயத்தை நான் அங்கே வெறுத்து இன்றைக்கு அவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து அங்கே கீழ்ப்படியத்தக்கதுக்கு ஏதுவான ஒரு மனுஷனாக நிற்கிறேனா. இன்றைக்கு அந்த வாழ்வு எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு. இன்றைக்கு அவருடைய ஆடென்று சொல்லத்தக்கதுக்கு ஏதுவான அந்த அந்த உரிமை என்னிடத்திலே அது இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நான் அங்கே என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் அங்கே வளர்ச்சியை நோக்கியதாகவே அங்கே இருந்துவிட முடியும். அப்பேற்பட்டான அந்த வாழ்வை தேவன் காலை வேளையிலே உணர்த்தினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியத்தக்கதுக்கு ஏதுவான ஒரு அஸ்திவாரம் உள்ளான ஒரு மனுஷனாய் அவரின் மீது அங்கே என்னுடைய அஸ்திவாரத்தை போட்டு எப்பொழுதுமே நிலைத்திருக்கிறதான ஒரு ஜீவியம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஒரு மனுஷனாய் நிற்கவே அதிகமாய் வாஞ்சிக்கிறேன். இன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே அவருடைய அந்த கற்பனைகளை கேட்டு அதை கைக்கொள்வது அது ஒரு பாரமான ஒன்றாய் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அவருடைய கிருபை அவர் நாள்தோறும் தந்து அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படியத்தக்கதுக்கு ஏதுவான அந்த பலனையும் கிருபையும் அதீதமாய் தந்து நடத்துகிறார். அதை நான் என்னுடைய ஜீவியத்தில் பெற்றுக்கொண்டு அவர் பேசும் பொழுது அவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அங்கே உடனடியாகவே என்னுடைய சுயத்தை வெறுத்து அங்கே அவருடைய வார்த்தையில் கீழ்ப்படிய வேண்டுமென்றான அந்த தாகவும் வாஞ்சையும் கொண்டான ஒரு மனுஷனாய் வாழவே வாஞ்சிக்கிறேன். பரிசுத்தாயான ஒரு நாட்களிலும் அப்பேற்பட்டான ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த வளர்ச்சி நிறைந்த ஒரு வாழ்வுக்குள்ளாய் தேவன் வருகிற நாட்களிலும் என்னையும் சிறப்படுத்தி நடத்துவாண்டு விசுவாச அறிக்கை செய்கிறேன். எங்கள் நல்ல மேய்ப்பனாய இயேசுவே, நீரே எங்களுக்கு முன் சென்றவராய் ஆண்டவரே, நாங்கள் உம்மை பின் சென்று வரும்படிக்கு எங்களையும் உம்முடைய ஆடுகளாய் நீர் தெரிந்தெடுத்து இந்த தொழுவத்திலே எங்களை வைத்திருக்கிறபடியாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு ஒரே மேய்ப்பரும் நாங்கள் ஒரே மந்தையுமாய் எப்போதும் எங்களுடைய வாழ்நாள் வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு உமக்கு பின் செல்லுகின்ற ஜனங்களாய், உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வாழுகின்ற ஜனங்களாய் எங்கள் வாழ்வை ஆசீர்வதித்தருளும். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் எங்களுடைய முழு வாழ்விலும் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுத்து வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும். உம்முடைய வார்த்தைகளே நாங்கள் விசுவாசம் கொண்டு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாய் எப்போதும் உமக்குள்ளே நிலைத்திருக்க உதவி செய்தருளும். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்வை ஆசீர்வதியும் வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே, ஆமென்.